சுடிதார் ஃபேண்டுக்கு நடை எப்பவும் போல் நார்மலாக அடிக்கிங்களா? வேண்டவே வேண்டாம். அந்த போரிங்கான மாடலை விட்டுட்டு நல்லா நீட்டாக சூப்பராக அடிக்க நான் சொல்லித்தரேன். நம்ம ஃபேண்ட்டில் மேலே உள்ள டாப்பை வந்து 2 துணியாக இருந்தால் சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 துணி இல்லை அப்படின்னா ஒரே துணியை 2ஆக மடக்கி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து இப்போது அந்த ஓப்பனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் கேப் போட்டு மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அமுக்கடி போட்டுட்டு இந்த 1.25 இன்ச்சு வரைக்கும் நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்ததாக வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரியே தைச்சிக்கோங்க. இதுதான் வந்து அந்த நூல் வர்றதுக்குரிய, அதாவது நாடா வர்றதுக்குரிய கேப் பாயிண்ட் நமக்கு. இப்போ இதேமாதிரி தைச்சி எடுத்துகிட்டு மீதி உள்ளது எல்லாத்தையுமே எப்பவும் போல ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து நமக்கு நாடா போடுறதுக்குரிய கேப் தெரியும். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம மடித்து அடிச்சிட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த தும்பு எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதை மடித்து அடிச்சிடலாம். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அடிக்க வேண்டியதில்லை. லைட்டாக உங்களுக்கு திருப்பி விட்டாலே போதும், தன்னாலே திரும்பிக்கிடும். நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதையும் அடித்து முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து இப்போ நாடா போடுற வேலையை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே நாடா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு சைடை வந்து நம்ம அப்படியே உள்ளே விட்டுட்டு அந்த எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி அளந்து எடுத்துகிட்டு மீதி உள்ள இன்னொரு சைடையும் வந்து அதுக்குள்ளே விட்டு அதை வெளியே இழுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு நாடா வந்து போட்டு வச்சாச்சு. நம்ம தையல் அடிக்கும்போது இந்த நாடாவில் மட்டும் பற்றாமல் நம்ம அடிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழ் சைடே வராது. நம்ம வந்து கடகடன்னு இதை அடித்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அடிக்கும்போது ஒரு அமுக்கடி போட்டு அடிங்க. அடுத்ததாக வந்து இந்த நாடா மட்டும் பற்றாமல் பார்த்து நம்ம கடகடன்னு ஓரத்தில் அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம நாடா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி இல்லாமல் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.